இது இருக்கட்டும், எனக்கு கை கால் வலி அதிகமா இருக்கு. அவங்க கிட்ட டீல் பேசும்போது 4 மணி நேரம் எல்லா இடத்தையும் சுத்தி சுத்தி காட்டினா என் கை கால் எல்லாம் வலியா இருக்கு. ஸ்ரீஜா, என் கை கால் அமைக்க விடுறியா? என்ன மேடம் இதெல்லாம் போய் என்கிட்ட கேட்டுக்கிட்டு? நான் புடிச்சு விடுறேன் மேடம். மேடம், நீங்க ரொம்ப ராசியான ஆளு மேடம். அதான் உங்க காலை புடிச்ச உடனே அந்த பிரீத்திய வீட்டை விட்டு வெளியில அனுப்ப ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கு. என்னது அது? சூப்பர் ஸ்ரீஜா, பரவாயில்ல, நீ கூட நல்லதா பிளான் பண்ற. நான் உன்னை என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன். நீ இவ்வளவு கீழ்த்தரமா நடந்து பண்ண நான் கொஞ்சம் கூட நினைக்கல. பிரீத்தி, வாய மூடு. போ, என் மூஞ்சில முடிக்காத. போ, போடுறேன்ல. பிரீத்தி, விடு பிரீத்தி. நீ ஏன் இன்னும் பாட்டி சொன்னதே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்க? இருந்தாலும் நீ அந்த ரூம்குள்ள போயிருக்க கூடாது. அது உன்னோட தப்பு தான் பிரீத்தி. விக்ரம், உனக்கு தெரியல, ஸ்ரீஜா என்கிட்ட என்னெல்லாம் சொன்னா தெரியுமா? விக்ரம என் கழுத்துல தாலி கட்ட வைக்க நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதுக்கு இடைஞ்சலா பாட்டி இருந்தா அவங்கள கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன்னு சொன்னான். அந்த பயத்துலதான் நான் அவளை ஃபாலோ பண்ண. அவளும் அதுக்கு தகுந்த மாதிரி செட்டப் பண்ணி என்ன இதுல சிக்க வச்சுட்டா. உன்னை சிக்க வைக்கணும் தாண்டி நான் அப்படி பண்ணேன். நான் பிரிச்ச வலையில நீ வசமா வந்து சிக்கிட்ட. நான் எதிர்பார்த்த மாதிரியே நீயும் பண்ணி மாட்டிக்கிட்ட. நீ பாட்டி கிட்ட என்ன பத்தி சொன்னாலும் சரி, இல்ல ப்ரூஃப் ரெடி பண்ணி காமிச்சாலும் சரி, அத பாட்டி கொஞ்சம் கூட நம்ப மாட்டாங்க. எத்தனை நாளைக்குன்னு நானும் பாக்குறேன். என்னைக்கா இருந்தாலும் உண்மை வெளியில வந்துதான் ஆகணும். அன்னைக்கு நீ பாட்டி கிட்ட செமத்தியா வாங்கதான் போற. பாவம் பிரீத்தி, நீ இவ்ளோ அப்பாவியா இருக்க. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஆனா ஒன்னே ஒண்ணு நடக்கும். எனக்கும் விக்ரம்க்கும் கல்யாணம் தான் நடக்கும். அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது. அதான் பாட்டி உன்னை மூஞ்சிலே முழிக்க வேணாம்னு சொல்லிட்டாங்கல்ல. நீ மரியாதையா சொன்னாலும் போக மாட்ட. சரி விடு, பாட்டி கையாலேயே உன்னை கழுத்தை புடிச்சு வெளியே தள்ள வைக்கிறேன். அப்ப போய் தானே ஆகணும். ஏய், என்னடி விட்டா ரொம்ப ஓவரா பேசிட்டே போற? ஒழுங்க மரியாதை வெளியே போ. ஏன் விக்ரம் கோவப்படுற? பாட்டி உன் கியூட் பொண்டாட்டிய திட்டினதுக்கா, இல்ல அவளை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்ப போறேன்னு சொன்னதுக்கா? ஸ்ரீஜா, நான் செம்ம கோவத்துல இருக்கேன். அமைதியா போனா உனக்கு நல்லது. இல்லனா உன்னை அடிச்சு கொன்றுவேன். இரு இரு இரு, நீ என்ன விரட்டணும்னு நினைக்கிற? நான் பிரீத்தியை விரட்டணும்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். ஏய், உன் மனசுல என்ன மகாராணி நினைச்சிட்டு இருக்கியா? நீ சொல்றது நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறதுக்கு இங்க பார். பிரீத்திக்கு நீ சொன்னதை இப்ப நான் உனக்கு சொல்றேன். கூடிய சீக்கிரம் பாட்டி உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறாங்களா இல்லையான்னு மட்டும் பாரு. நடக்காத விஷயத்தை பத்தி பேசாத விக்ரம். நடத்தி காட்டுறேன்டி. அதையும் பார்க்கலாம், யாரு முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில போறாங்கன்னு. பிரீத்தி, அவ சொன்னதெல்லாம் பெருசா எடுத்துக்காத.
இல்ல விக்ரம், பாட்டி இப்போ முன்ன மாதிரி இல்ல. அவங்களும் மாறிட்டாங்க. இப்ப கூட என் மூஞ்சில முழிக்காதுன்னு சொல்லி என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க. பிரீத்தி, அவங்க ஏதோ உன் மேல உள்ள கோவத்தில் அப்படி சொல்லியிருப்பாங்க. எதுல சொன்னா என்ன விக்ரம்? பாட்டி எப்ப கோவப்பட்டு திட்டினாலும் கொஞ்ச நேரத்துல என்கிட்ட வந்து பேசிடுவாங்க. ஆனா இந்த 2 தடவையும் என்கிட்ட பேசவும் இல்ல, எதுவும் சொன்னதும் இல்ல. அப்படின்னா அவங்க என்ன வெறுத்துட்டாங்கன்னு தானே அர்த்தம். பிரீத்தி, பாட்டி எப்பவுமே யாருமே அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க. அதுவும் உன்னை எப்படி அப்படி நினைப்பாங்க? நீ அவங்கள தப்பா நினைக்காத பிரீத்தி. நான் தப்பா நினைக்கல விக்ரம், கஷ்டமா இருக்கு. எனக்கு எல்லாமே நீயும் பாட்டியும் தான். ஏன் உன்னை விட பாட்டி மேலதான் எனக்கு பாசம் அதிகம். இவ்வாழ்க்கையில் எனக்கு கிடைக்காத அம்மா பாசம் பாட்டி கிட்ட தான் கிடைச்சது. அப்படிப்பட்ட பாட்டி இல்லாம என்னால இருக்க முடியாது விக்ரம். அவங்க கிட்ட பேசாம அவங்கள பார்க்காம என்னால முடியாது. பிரீத்தி, அழாத பிரீத்தி. பாட்டி தானே, இன்னைக்கே நாளைக்கே உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. ஃபீல் பண்ணாத. ஐயா, அம்மா உங்களை சாப்பிட கூப்பிடுறாங்க. சரி, வரேன். பிரீத்தி, வா சாப்பிட போலாம். நான் வரல விக்ரம். பிரீத்தி, நீ மதியமும் சாப்பிடல, இப்போவும் வேண்டாம்னு சொன்ன என்ன அர்த்தம்? எல்லாம் சரியாயிடும், வா போலாம். விக்ரம், எனக்கு சாப்பிட பிடிக்கல விக்ரம். நீ பாட்டி சொன்னதை மனசுல வச்சுதான் இப்படி சொல்ற. நீ வா பிரீத்தி. வேண்டாம் விக்ரம், தயவு செஞ்சு என்ன கம்பல் பண்ணாத. நீ போய் சாப்பிடு. நான் கூப்பிட்டா தானே வரமாட்டேன். பாட்டியும் உன்னை வந்து கூப்பிடுவாங்க, அப்போ வா. என்ன சமாதானப்படுத்த ஏதாவது சொல்லாத விக்ரம். அப்படியா? நம்மள இல்ல, நீ பார்த்துட்டே இரு. பாட்டி உன்னை கூப்பிட வருவாங்க. ம்? அடடடடடடடடா, சமையல் கம கமன்னு மணக்குதே. ஸ்ரீஜா சாம்பார்ல நெய் ஊத்தி செஞ்சிருக்காங்க. அதான் நாக்கு டான்ஸ் ஆடு. இழுத்து வச்ச அறுத்தா எதுவும் ஆடாது, பாக்குறியா? சும்மா இருப்பா. ஆட உட்காருப்ப. சாப்பிடலாம். அத்தை வராங்க. சரி, ஓகே. வாங்க அத்தை. பரவாயில்ல, உட்காருங்க. இந்தடா, நான் வைக்கிறேன், சாப்பிடு. தேனி பண்டாரம். சீக்கிரம்டா. அட இருப்பா, சிந்திர போகுது. சாம்பார் எங்க இருக்கு? ஓகே, சூப்பர் டேஸ்ட். அந்த பிரீத்தி சாப்பிட வரமாட்டா. ஏன்? அதான் பாட்டி அவள முகத்திலே முழிக்காதுன்னு சொல்லிட்டாங்களே. எந்த முகத்தை வச்சுட்டு அவ சாப்பிட வருவா? அதுவும் நல்லதுதான். பட்னி கடந்து சாகட்டும். பசி எடுத்தது, அதான் முன்னாடியே வந்துட்டேன். கல்பனா ஆண்டி, நீங்க இருங்க, எனக்கு நான் பரிமாறுறேன். பரவாயில்லம்மா, நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ் அத்தை. அட பரவாயில்ல ஆண்டி. அந்த தண்ணி எடு. கூட அவகிட்ட இதை கொடு. எனக்கு பசிக்கலாம் ஆண்டி, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நீங்க உட்காருங்க. உட்காருங்கன்னு சொல்றேன்ல. நெய்லாம் ஊத்தி செஞ்சிருக்க விக்ரம், நல்லா சாப்பிடு. டேஸ்டா இருக்கும், உன் உடம்புக்கும் நல்லது. அட அட அட, என் பொண்ணு பரிமாறுற ஸ்டைல பாருங்க. கவனிக்கிறதுல அவளை அடிச்சுக்க ஆளே இல்ல. அவ பரிமாறுனா பசிக்காதவங்களுக்கு கூட பசிக்கும். அப்போ பசிக்கிறவங்களுக்கு
தெரியல, அப்போ மூடிட்டு சாப்பிடு. வாயை மூடிட்டு எப்படியா சாப்பிட்றது? அப்போ எந்திரிச்சு போட. ஓ யோ சுமாரியா. விக்ரம், உனக்காக ஸ்பெஷலா ஒரு சட்னி பண்ணி வச்சிருக்கேன், சாப்பிடுறியா? சாப்பிடு விக்ரம். அமைதியா போயிடு. ஓ, பிரீத்தி சாப்பிட வந்தாதான் சாப்பிடுவியா? அப்போ நீ இந்த ஜென்மத்துல சாப்பிட மாட்ட. ஏன் பாட்டி இன்னும் பிரீத்தி சாப்பிட வரலையேன்னு கேட்கவே இல்லை. அத்தை, தண்ணி குடிங்க அத்தை. யாரோ ஒரு ஆள் குறையுதே. அத்தை, மச்சான் கம்பெனியில் இருக்காரு. அது தெரியும். வேற யாரோ குறையிற மாதிரி தெரியுதே. யாழினியா பவித்ராவும் படிச்சிட்டு இருக்காங்க அத்தை. அவங்களாம் இல்ல. அட என்ன அத்தை, இதோ நாகலட்சுமி கூட இங்கே தான் இருக்குது. வேற யார் உங்களை நினைக்க போறாங்க? பிரீத்தி எங்க? அவ ரூம்ல இருக்க பாட்டி. ஏன் சாப்பிட வரல? வரல அத்தை. மதியம் கூட கூப்பிட்டேன், அவ வரலன்னு சொல்லிட்டா. ஓ, நான் திட்டினது என்ன நினைச்சிட்டு இருக்காளோ? இப்படி சாப்பிடாம போன உடம்பு என்னத்துக்காகும்? அவ அப்படிதான் அத்தை. சின்னதா ஏதாவது சொன்னா கூட ஃபீல் பண்ணுவா. நீங்க வேற முகத்திலே முழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, அதான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கா. கல்பனா, போமா, போய் அவளை கூட்டிட்டு வா. போ சீக்கிரம். சரிங்க அத்தை. பாட்டி, அவ சித்தி கூப்பிட்டா வரமாட்டான். பின்ன மதியமும் கூப்பிட்டாங்க, இப்பவும் கூப்பிட்டாங்க. அவ வரவே மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கா. இல்ல சித்தி? ஆமா அத்தை. நான் போய் கூட்டு வரேன். அம்மா, நீங்க சாப்பிடுங்க, நாகு போய் கூட்டிட்டு வரட்டும். அவ வந்தா சாப்பிடட்டும், வரலனா நாம என்ன பண்ண முடியும்? நீங்க சாப்பிடுங்க. இல்ல சந்திரிகா, நம்மள நம்பி வந்த பொண்ண நாம தான் பாத்துக்கணும். கல்பனா கூப்பிட்டே வராதவ நாகு கூப்பிட்டா எப்படி வருவா? நானே கூட்டிட்டு வரேன். நீங்க சாப்பிடுங்க. நான் என்னமா தப்பு பண்ண? உங்களை காப்பாத்தணும்னு நினைச்சேன். அதுக்காக என்ன ஒதுக்கி வைப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதுவும் கூட உங்க மேல உள்ள அக்கறையில தாமா அப்படி நடந்துக்கிட்டேன். நான் செஞ்சது தப்பா இருந்திருந்தா, அதுக்காக நீங்க என்ன ஓங்கி அரைஞ்சிருந்தா கூட எனக்கு வளைச்சிருக்காதுமா. ஆனா என்ன உங்க மூஞ்சிலேயே முழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே, அதான் என்னால தாங்கிக்கவே முடியல. நீங்க எனக்கு அப்பா அம்மா எல்லாத்துக்கும் மேல. உங்ககிட்ட இருந்து நான் அன்பை மட்டும் தாமா எதிர்பார்க்கிறேன். நீங்க எப்பவும் போல என்கிட்ட சிரிச்சு பேசினாலே போதும்மா. ஆனா இப்போ நீங்களும் என்ன வெறுத்து ஒதுக்குறீங்களே,
என் ராசி அப்படிமா. நான் யார் மேலெல்லாம் அன்பு அதிகமா வைக்கிறேனோ அவங்க எல்லாருக்குமே என்ன பிடிக்காம போயிடும். எல்லாம் என் தலை விதிமா. நீங்க மட்டும்தாம்மா எனக்கு உலகம். உங்களுக்கு சின்னதா ஏதாச்சும் வந்தா கூட என்னால தாங்கிக்க முடியாது. அதனாலதாம்மா அப்படி நடந்துக்கிட்டேன். பிரீத்தி, ஏம்மா, எதுவா இருந்தாலும் என்கிட்ட வந்து பேச வேண்டியதானே? என் போட்டோ பார்த்து பேசிட்டு இருந்தா எனக்கு எப்படி தெரியும்? நீ என்ன பண்ண, எதுக்கு பண்ணன்னு கூட நான் கேட்கல. நீ எதையோ பார்த்துட்டு ஸ்ரீஜாவை பத்தி தப்பா சொன்னாலும் அது என் மேல உள்ள பாசத்துல தான் சொல்றேன்னு நான் நினைச்சு பார்க்காம திட்டிட்டேன். இருந்தாலும் அதுக்காக எதுவும் சாப்பிடாம இருப்பியா? யார் மேல பாசம் ரொம்ப அதிகமா இருக்கோ அவங்க மேலதான் உரிமையா கோவப்பட முடியும். இத பாரு, நான் உங்ககிட்ட உரிமையா தான் கோச்சுக்கிட்டேன். நான் பவித்ரா, யாழினி, விக்ரமுக்கு மட்டும் பாட்டி கிடையாது, உனக்கும் பாட்டி தான். உன்னையும் நான் என் பேத்தி மாதிரி தான் பாக்குறேன். அந்த கோவத்துல தான் நான் உன்னை ஏதோ அப்படி பேசிட்டேன். அதுக்காக அத தலைமையில தூக்கி வச்சிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? இல்லம்மா, நீங்க என்ன திட்டுங்க, ஆடுங்க, ஆனா பேசாத, மூஞ்சில முழிக்காதுன்னு சொன்னா என்னால தாங்கிக்க முடியாதுமா. சாரி, தப்புதான். நான் வேணா மன்னிப்பு கேட்கவா உங்ககிட்ட? ஐயோ, நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு. வேண்டாம்ல. வா சாப்பிட வா. 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 உட்காரு. உட்காரு. ஸ்ரீஜா, புதுசா ஒரு ஆள் வந்திருக்காங்க. உங்களோட இந்த கவனிப்பை கொஞ்சம் அவங்களுக்கும் காட்டுங்க. ஏய்யா, அவளை இப்பதான் நான் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்திருக்கேன். நீ வேற ஏன் கொஞ்சம் பேசாம இரு. ஐயோ, அதுக்குள்ள பாட்டி, ஸ்ரீஜா பரிமாறினா பசி இல்லாத ஆளுக்கு கூட பசி வரும்னு அவங்க அப்பா தான் சொல்லிட்டு இருந்தாரு. அதான் பிரீத்தி வேற பசிக்கலன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாளா, அதான் ஸ்ரீஜா பரிமாறினா நல்லா சாப்பிடுவாள்ல. சரிப்பா. அம்மாடி, ஸ்ரீஜா, பிரீத்திக்கு நீயே வந்து பரிமாறு. வா. என்ன ஸ்ரீஜா முழிக்கிற? போ, பாட்டி சொல்றாங்கல்ல, போ.